நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன் உன்னை அழைத்தேன் நீ வா வா. சிந்தையெல்லாம் நொந்தழுதே சிந்தையெல்லாம் நொந்தழுதே சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன் உன்னை அழைத்தேன் நீ வா வா. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என்னாயின் நீயே என்றோ. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என்னாயின் நீயே என்றோ. மாசு கொண்ட உள்ளம் பேசும் நாமம் மாசு கொண்ட உள்ளம் பேசும் உன்னாமம். இயேசு எந்தன் வாழ்வின் தெய்வம் நீ. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன் உன்னை அழைத்தேன் நீ வா வா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட இருதயத்தில் ஏசப்பாவை நம்ம வைத்திருக்கும் போது அவருக்கான ஒரு இடம், அதுவும் நம்ம எல்லாத்தையும் தாண்டி முதன்மையாக அவருக்காக கொடுக்கக்கூடிய இடம் நம்மளிடத்துல இருக்கும்போது, அப்படிப்பட்ட மனசு நம்மளோடத்துல இருக்கும்போது நம்ம எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம். அவர் காட்டுற வழியில் மட்டும்தான் நம்மளோட கண்களுக்கு என்ன பண்ணும், வழி தெரியும். அப்படி தானே குட்டீஸ்? ஏன்னா அவர் தானே உள்ளேருந்து நம்மளை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த பாதையில் போ, இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி நடந்துக்கோன்னு நம்ம எல்லாரையும் அவர் தானே குட்டீஸ் கைட் பண்ணுறாரு. உங்கள் எல்லாருக்கும் அவர் பேசுறது கேட்குதா? அவர் வழி நடத்துறது உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பாக அவர் நம்மளை வழி நடத்துகிறாரு, அதன்படி தான் நம்ம நடந்துட்டு இருக்கோங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம். அப்படின்னா இந்த நாள்லையும் கூட என்னதான் சூழ்நிலைகள் நம்மளுக்கு எதுக்க வந்து நின்னாலும் அந்த மலை போன்ற துன்பம் நம்ம எப்படி போயிடும், நமக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பனி போல உருகி போயிடுமா குட்டீஸ்? ஏன்னா நம்மளுக்குள்ளே இருந்து நம்மளை பலப்படுத்துகிறவர் நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரச்சனைகளை தாண்டி ரொம்ப பெரியவராக இருக்கிறாரு. அவர் அதை எதிர்கொண்டு வர்றதுக்கான எல்லா ஆலோசனைகளையும் எல்லா வழிகளையும் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. அப்போ நமக்குள்ள ஒரு இது எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் தான், அப்போ முன்னாடி பிரச்சனை இருக்குது, அதை வந்து அதுக்கான பலன் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பிரச்சனையே இல்லாமல் ஆக்கிடலாமே. எதுக்காக அந்த பிரச்சனையை கொடுத்து அதுக்கு பலன் கொடுத்து அதை நம்மளை தாண்டி வர வைக்கணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள நிறைய அந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றது உண்டு. அப்படிதானே குட்டீஸ்? இன்னைக்குள்ள பாடலையும் பாருங்களேன். எனக்கு சோகம் வரும், எனக்கு அதில் வந்து எனக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும், நான் வந்து ரொம்ப பயந்து இருப்பேன். ஆனால் இதெல்லாம் இருக்கும்போது